சற்று முன் அவமானத்தில் பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்த மோடியால் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. அந்த வகையில் அதிகாலையில் தொடங்கும் பிரச்சாரம் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பாஜக கால் பதிக்க வேண்டும் என முயற்சியோடு பாஜக தீவிரமாக களம் இறங்கி உள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடியின் தமிழக பயணம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 7 முறை தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே 3 முறை தமிழகம் வந்துள்ளார் மோடி. இந்த நிலையில்தான் 8வது முறையாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டியில் நடைபெறும் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் மோடி பங்கேற்க இருக்கிறார். அதேபோல் பாஜகவின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் அமல், மருந்தகங்களில் முதியோர்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள், ₹1 சானிட்டரி நாப்கின், புதிதாக வீடுகள் கட்ட அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையேதான் இன்று தமிழகத்தில் மீண்டும் மோடி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் இன்று மாலை 4:10 மணிக்கு அகஸ்தியர்பட்டிக்கு வரவுள்ளார் மோடி. மாலை 4:20 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது திருநெல்வேலி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், தென்காசி ஜான் பாண்டியன் மற்றும் தூத்துக்குடி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகஸ்தியர்பட்டியில் பிரமாண்ட பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் தமிழக வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்கும் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் என்னதான் 3வது முறையாக தமிழகத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்தாலும் தமிழகத்தில் பொதுமக்கள் மோடி அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்து வருவதாகவும், மேலும் பாஜக வேட்பாளர்கள் எந்த தொகுதிக்குள் சென்றாலும் பொதுமக்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்து அவர்களை அங்கிருந்து துரத்தி அனுப்புகிறார்கள். இந்த செய்தி மோடி அவர்களுக்கு தெரியப்படுத்தியவுடன் சற்று மனவருத்தத்தில் மோடி அவர்கள் இருந்ததாகவும், இதனால் தன்னுடைய பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்ய மோடி முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய அவமானமாக மோடி அவர்கள் கருதி பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்து அவர் மீண்டும் டெல்லி கிளம்ப உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவமானத்தால் பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்த பிரதமர் மோடி அவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.